சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல் ரகசிய சந்திப்பில் ரணில் மஹிந்த. நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டு அவசர நிலை பிரகடனம். தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி கடும் எச்சரிக்கை. இலங்கை அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பல கட்ட ரகசிய சந்திப்புகள் இடம்பெறுகின்றன. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று மாலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்துள்ளார். விஜயராமவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் மாத்திரமே கலந்து கொண்டுள்ளனர். அத்துடன் அங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் எதுவும் வெளியிடப்படாமல் ரகசியமாக தகவல் பேணப்படுவதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்காவின் நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தனது அமைச்சர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். கொழும்பில் இன்று காலை ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்திய போதே அவர் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது நீதியமைச்சர் பதவியிலிருந்து விலகியுள்ளதாக விஜயதாச தெரிவித்துள்ளார். மக்கள் கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் சின்னத்தை பின்னர் அறிவிப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ஷ செயற்படுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு வழங்க உள்ளதாக முஸ்லிம் காங்கிரஸ் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தௌபீக் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தியுடன் செயற்பட்டு வருவதாகவும் தாம் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் தமது கட்சியின் உயர்பீடத்தில் இறுதி தீர்மானம் எட்டப்படாத போதிலும் உச்சசபை எதிர்க்கட்சித் தலைவருக்கே ஆதரவு வழங்குவதாகவும் தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைவர் ரஹூப் ஹக்கீம் உள்ளிட்டோர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் ஏற்கனவே இணைந்து செயல்பட்டுள்ளதால் சஜித் பிரேமதாசவுக்கு உச்சசபையின் ஆதரவு கிடைக்கும் என தேசிய அமைப்பாளர் MS தௌபீக் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை செப்டம்பர் 21 அப்பால் வேறொரு தினத்தில் நடத்த தாம் தயாராக இல்லை எனவும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்வதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கோமாகம பேருந்து தரிப்பு நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்ற ஜெயகமு ஸ்ரீலங்கா கொழும்பு மாவட்ட புலம்பெயர் தொழிலாளர் கௌரவிப்பு நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், தேர்தல் என்பது மக்களின் இறையாண்மையின் ஒரு அங்கம். அதனை மீறி இடமளிக்க முடியாது. அத்துடன் அரசியல் அமைப்பின் 106வது சரத்தின் பிரகாரம் நாட்டில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது. மேலும் அதற்கு பூரண ஆதரவை வழங்குவது அனைவரினது முக்கிய கடமை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களை விட இன்று இலங்கை ரூபாய் வலுவடைந்துள்ளது. வட்டி வீதம் குறைகின்றது. இந்த பயணத்தை தொடர்ந்தும் செல்வோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எமக்கு மாற்று தீர்வுகள் இல்லை. வேறு வழி இருந்தால் அதனை சொல்லுங்கள். பொய் சொல்லி காலம் கடத்தக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். அண்மையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இப்போது உதவிகள் கிடைக்கின்றன. நாட்டை முன்னேற்ற வழி கிடைத்துள்ளது. நாட்டு மக்களைப் போலவே இளையோரின் எதிர்காலம் பற்றியும் சிந்திக்க வேண்டும். நாட்டுக்கு இன்னும் பல முதலீடுகளை கொண்டு வர வேண்டும். தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும். ஹோட்டல்களை கொண்டு வர வேண்டும். நாம் வலுவடைய வேண்டியது அவசியம். இன்று நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி $85 பில்லியன் காணப்படுகின்றது. இந்த தசாப்தத்தின் இடைப்பகுதியில் அதனை $350 பில்லியன் வரையில் அதிகரிக்க வேண்டும். அதனை 4 மடங்காக அதிகரிக்கும் இயலுமை எம்மிடம் உள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை காவல்துறையினர் நிராகரித்துள்ளனர். குறித்த முறைப்பாட்டை அமைச்சர் பந்துல குணவர்த்தன கோமாகம காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதாவது, நாமல் ராஜபக்ஷ தமக்கு அறிவித்தல் வழங்காமல் கோமாகமவில் பொதுஜன பெரமுன கூட்டத்தை ஏற்பாடு செய்தமை தொடர்பில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார். எனவே நாமல் ராஜபக்ஷ கட்சி ஒழுக்கத்தை மீறியுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுபோன்ற விடயங்களில் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ தான் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜானக வெளிவத்தவின் வீட்டிற்கு வந்ததாகவும் அதன்படி அங்கு தேநீர் வைபவத்தில் கலந்து கொண்டதாகவும் கட்சி உறுப்பினர்கள் பலர் தம்மை சந்திக்க வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது 3ஆக பிளவுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் 3 குழுக்களாக பிரிந்து 3 ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளனர். அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் அவரது குழுவினர் ஏற்கனவே தீர்மானித்துள்ளனர். இருப்பினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வாவும் அமைச்சர் மஹிந்த அமரவீரவும் அறிவித்துள்ளனர். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவுடன் இணைந்து சிலர் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு ஆதரவளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி ஆதரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது எதிர்வரும் 31ஆம் திகதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறினாலும் வாக்கு பலத்தினால் வழங்கும் தீர்ப்பு மக்கள் கைகளில் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி.எல். பீரிஸ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அமோக வெற்றியீட்டுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்த போதிலும் அவை வெற்றியளிக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றின் வரப்பிரசாதங்களுக்குள் ஒளிந்து கொண்டு நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சனம் செய்வது பாரதூரமான குற்றம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போலீஸ் மா அதிபர் ஒருவர் இல்லாமை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தடையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியும் பிரதமரும் கொழும்பு ரோயல் கல்லூரிக்கு சென்று நீதிமன்ற தீர்ப்பினை ஏற்கப் போவதில்லை என கூறியுள்ளதாகவும் ஜி.எல். பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். வடகொரியாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களை கருத்தில் கொண்டு வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சனிக்கிழமையன்று பெய்த கனமழையால் வடகொரியா சீன எல்லையில் உள்ள ஒரு நதி ஆபத்தான அளவை தாண்டியதுடன் கடுமையான நெருக்கடியை உருவாக்கியது என்று அதிகாரப்பூர்வ கொரிய மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. வடகொரிய தலைவரின் வாகன அணிவகுப்பு வெள்ளம் சூழ்ந்த சாலையில் பயணிப்பதை காட்டும் புகைப்படத்தையும் வெளிநாட்டு ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. மேலும் வெள்ளத்தால் தனிமைப்படுத்தப்பட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னின் மேற்பார்வையில் விமானங்கள் மற்றும் பிற வெளியேற்ற பணிகளில் மீட்கப்பட்டதாக அரசு ஊடகங்கள் திங்களன்று செய்தி வெளியிட்டுள்ளன.